சொல்லுகிறான், சிவபரம்பொருளை சிந்தித்து சொல்லுகிறான், நீலமணி விடற்று ஒருவன் ஆலம செல்வன் என்றெல்லாம் சொல்லி வழிபடுகின்ற அந்த பரம்பொருளை கடவுள் என்று சொல்லி வழிபட்டான். கடந்து கடந்து நிற்கிறான் அந்த கடவுள். இப்படி இருப்பான், நெட்டையா இருப்பான், குட்டையா இருப்பான், இப்படி எல்லாம் இருப்பான் என்று சொல்ல முடியாது. கடந்து கடந்து நிற்கிறானே, அவன் தானே நமக்கு என்ன நன்மை, ஏன் அவனை வழிபட வேண்டும் என்று யாராவது எவராவது எங்காவது கேட்டுவிட போகின்றார்களே என்ற அச்சத்திலே அந்த கடந்து கடந்து நிற்கின்ற பரம்பொருளுக்கு நமக்கு உள்ளே நின்று உணர்த்துகிறது என்ற பொருள்பட கட உள் என்ற பெயரை வைத்தார்கள். கடந்து உள்ளே நின்று உணர்த்துகின்ற ஒன்றுக்கு பெயர் தான் கடவுள். அடுத்து, நான் என்னதான் சமயவாதியாக இருந்தாலும் கூட சமையலிலும் ஆர்வம் காட்டுகிறோம். இந்த உடல் வளர வேண்டுமே, ஆனால் சமையல் சமையல் என்று சொன்னால் ஆக்கி தருவது, பொங்கி தருவது, அமைத்து தருவது, அதுதான் சமையல். இந்த உடலை வளர்ப்பதற்கு சமையல். இந்த உடல் மட்டும் வளர்ந்தால் போதுமா? மனிதனில் மிருகம், மனிதன், மனிதனில் மனிதம், மனிதனில் தேவன், மனிதனில் தெய்வம். மனிதனிலே பறவை உண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரம் உண்டு. எத்தனை மனிதன் அது? அங்கே சொல்றேன், இந்தியாவில் பறக்கிறான். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மனுஷன் பறக்கிறான். அங்கே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன். அப்போ மனிதனிலே பறவையை பார்க்கிறோம். அங்கே ஐயா வேற எங்கேயும் சொல்ல, அங்கே மனிதனிலே பறவை உண்டு. 63 நாயன்மார்களும் பறக்கல, 12 ஆழ்வார்களும் பறக்கல. அவர்களுடைய பதவி உலகம் உள்ள வரைக்கும் நிலைத்த பதவி. மனிதரிலே பறவை உண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு. சில பேர் என்னதான் பேசினாலும் அப்படியே இருப்பாங்க. என்னதான் வீண கச்சேரி நடந்தாலும் அப்படி தலைய கூட அசைக்க மாட்டாங்க. இவங்க அப்படியே விட்டு சொத்து போயிருந்தோம். அதெல்லாம் கல்லு மரம்